ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்க போறீங்கன்னா இந்த வண்டியை பத்தி தெரிஞ்சுக்காம வாங்கவே வாங்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, ஒரு பேட்டரி தயாரிப்பு நிறுவனமே இந்த வண்டியை தயாரிச்சிருக்காங்க. அதோட பேரு தான் எலக்ட்ரிக்ஸ் என்டியூரோ 2.0. இந்த வண்டியோட டிசைன் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியான ரக்டன் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் டாப்ல பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷான இண்டிகேட்டர் இன்டெகிரேட்டடா கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே சைடில் வந்தால் சைட் பேனலில் உங்களுக்கு எலக்ட்ரிக்ஸ்னு பிராண்டோட லோகோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டிக்கரில். அப்படியே கீழே லெக் ஸ்பேஸ் கொஞ்சம் ஆம்பிள் லெக் ஸ்பேஸ் நல்ல வசதியாக கொடுத்துருக்காங்க. அப்படியே அதோட சைடில் இன்டெகிரேட்டாக கிராஷ் கார்டு கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் சேஃப்டியும் இருக்குது. சைட் ஸ்டாண்ட் போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா மோட்டருக்கு பவர் போகாது, வண்டி போகாது. ஸ்டைலாக ஸ்ட்ராங்காக ஃபுட் பெக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாடலோட நேம் என்டூரோ 2.0 அப்படின்னு ஸ்டிக்கரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க ஸ்டைலிஷா. அப்படியே கீழே ரெஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒயிட் டிரான்ஸ்பரண்டா எல்இடி லைட், டேஞ்சர் லைட் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே நம்பர் பிளேட் விசிபிலிட்டிக்கு ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இன்னொரு ரெஃப்ளெக்டர் லைட் சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் சீட் பார்த்தீங்கன்னா லாங்கா ஸ்பேஷியஸாக சீட் கொடுத்துருக்காங்க. அந்த சீட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 42 லிட்டர் தாராளமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த வண்டியிலும் இல்லாத ஸ்பேசஸ். அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா பில்லியன் கிராப் ஹேண்டில் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வீல் பார்த்தீங்கன்னா 12 இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க. 90/90 டியூப்லெஸ் டயர். பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்ஸ் தான். ஆனால் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் காம்பினேஷன் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா டியூவல் ஸ்ப்ரிங் ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள இன்டெகிரேட்டடாக சாரி கார்டு கொடுத்துருக்கு. வீலும் பார்த்தீங்கன்னா 12 இன்ச் டியூப்லெஸ் டயர் 90/90 சைஸில் கொடுத்துருக்கு. வித் ட்ரம் பிரேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மோட்டர் பார்த்தீங்கன்னா 3300 வாட்ஸ் பீக் பவர் ஹப் மோட்டர் கொடுத்துருக்காங்க. IP67 ரேட்டட்ல. இந்த வண்டியோட பேட்டரி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லிவ்கார்ட் நம்மளோட ஓன் தயாரிப்பு. பேட்டரியோட கெமிக்கல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி 2.3 kWh. இந்த பேட்டரி ஒரு முறை சார்ஜ் பண்ணீங்கன்னா இந்த வண்டி 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணலாம் எக்கனாமிக் மோட்ல. இந்த வண்டியை சார்ஜ் பண்ணுறதுக்கு டேரெக்டாக இங்கே உள்ளார போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் பேட்டரியை வெளியில் எடுத்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இது டெட்டச்சபிள் பேட்டரி தான். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் கலர் செக்மெண்டட் TFT ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியோட சார்ஜ் பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்துக்கலாம். அது அப்படியே நீங்கள் உங்களுக்கு பாயிண்ட்ஸாகவும் காமிக்கும். இது வண்டியோட ஸ்பீடு, இது ட்ரிப் மீட்டர், இது ஓடோமீட்டர், இது ரேஞ்ச், இன்ன மோடுக்கு எவ்வளோ போகும் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிச்சிடும். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பட்டன் ஸ்டாப் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆனும் பண்ணிக்கலாம், ஆஃபும் பண்ணிக்கலாம். சில வண்டியில் நீங்கள் ஆன் மட்டும் தான் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியாது. இதில் நீங்கள் ரெண்டுமே பண்ணிக்கலாம். இது மோட் செலெக்ஷன் ஸ்விட்ச்சு. மோட் செலெக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் டவல் பண்ணீங்கன்னாக்கா மோடு மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மோடில் இருக்குது. இப்போ நான் குறைக்கிறேன் அப்படின்னாக்கா நார்மல், எக்கனாமிக். இப்போ நான் அதிகப்படுத்துறேன் அப்படின்னா இந்த சைட் தள்ளுங்க, நார்மல், ஃபாஸ்ட். இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் மோடு. இதில் இன்னொரு கண்ட்ரோல் இருக்குது, ஹில் ஹோல் கண்ட்ரோலும் இதில் இருக்குது. லெஃப்ட் சைட் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இது லைட் ஸ்விட்ச்சு, லோ பீம், ஹை பீம். லோ பீமும் இருக்குது. இதில் இன்டெகிரேட்டாக ஃபாஸ்ட் லைட்டும் இருக்குது சேஃப்டிக்காக. கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைட் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, ஹாரன் ஸ்விட்ச்சு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட், சின்ன கம்பார்ட்மெண்ட் மொபைல் சார்ஜிங்காக. நம்ம வண்டியில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா USB சார்ஜிங் அண்ட் C டைப் ரெண்டுமே இதில் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா கீ லாக் செட்டு, சைட் லாக், ஆன் ஆஃப், சீட் திறக்கிறதுக்கு, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் மேலே இந்த வண்டியில் முக்கியமான அம்சமாக பட்ஜெட் விலையிலேயே GPS மொபைல் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா SOS அப்படின்னாக்கா கால் ஃபார் ஹெல்ப். இப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாக்கா நீங்கள் இந்த SOS பட்டன் அழுத்துறீங்க அப்படின்னா உங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு அலர்ட் ட்ரிகர் ஆகும். அப்புறம் லைவ் ட்ராக்கிங். இந்த வண்டி எங்கே இருக்குன்னு மொபைல்லேயே லைவ் ட்ராக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜியோ ஃபென்சிங் இருக்குது. ஜியோ ஃபென்சிங் அப்படின்னாக்கா உங்கள் ஏரியா சுற்றி நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டு வச்சுட்டீங்க மேப்பில் அப்படின்னாக்கா அந்த சர்க்கிளை தாண்டி வண்டி போச்சுன்னா உங்களுக்கு அலாரம் ட்ரிகர் ஆகும். இப்போ தெரிஞ்சவங்க எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல, விட்டுடலாம். இப்போ தெரியாதவங்க எடுத்துகிட்டு போனால் என்ன பண்ணுறது? ஆன்டி தெஃப்ட் இம்மொபைலைசேஷன். அந்த வண்டியை நீங்கள் மொபைல்லேருந்தே ஆஃப் பண்ணிடலாம். அது போக உங்களுக்கு ஸ்பீட் லாக் சிஸ்டமும் இருக்குது. இது போக இன்னும் முக்கியமான அம்சமாக பேட்டரி சேஃப்டிக்காக ஹாலிடே மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹாலிடே மோட் அப்படின்னா பேட்டரியோட சேஃப்டி. இப்போ நீங்கள் ஹாலிடே மோடுன்னு ஒரு மோடு இருக்குது. நீங்கள் மொபைல் ஆப்பில் போயிட்டு நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கலாம். அது எதுக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 1.5 மாதம் இல்லை 1 மாதம் ஊருக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பேட்டரி சார்ஜ் போட்டு போகலாம், போகாமலேயும் போகலாம். ஸோ நீங்கள் அந்த மோட் போட்டுட்டீங்க அப்படின்னா நார்மல் ஃபங்க்ஷன்லேருந்து அது ஒரு ஸ்லீப் மோட் போயிடும். ஸோ ஃபுல்லாக பேட்டரி ட்ரெயின் ஆகாது. பேட்டரி ஒரு சேஃப்டி மோடில் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதை பார்க்காம விட்டுட்டா கூட 10% கீழே போனாலும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் வேற எந்த பேட்டரி வண்டிலையும் உங்களுக்கு கொடுக்கல. இதில் பேட்டரியோட சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 160 mm. இந்த வண்டியோட வெயிட் 117 kg. வண்டியோட வாரண்டி டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்டார், கண்ட்ரோலர், சார்ஜருக்கு 3 வருஷம் 36,000 கிலோமீட்டரும், பேட்டரிக்கு 5 வருஷம் 75,000 கிலோமீட்டரும் லிமிடெட் வாரண்டியாக கொடுக்குறாங்க.
வண்டிக்கு இஎம்ஐ வசதியும் செஞ்சு கொடுக்குறோம். வேற ஏதாவது டவுட்ஸ்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வண்டியை நேர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அப்பதான் இதோட உங்களுக்கு குவாலிட்டி உங்களுக்கு புரியும். நம்மளோட லொகேஷன், ஷாப் லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெல்லங்குப்பம் பஸ் ஸ்டாப், கடலூர்.